பாப்பா வந்துட்டு 2 நாளாவே காணோங்க. நாங்க வந்துட்டு 2 டேஸ் முன்னாடி வந்து போலீஸ்ல இந்த மாதிரி சொல்லியிருந்தோம், பாப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அன்னைக்கு ஒரு 4 போலீஸ் வந்து வீட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு அக்யூஸ்ட் வந்துட்டு என்கொயரிக்காக வந்துட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அவங்கள வந்துட்டு கஸ்டடியிலே வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு நாங்க ஈவினிங் வந்துட்டு பாப்பா எங்களோட கண்ட்ரோல்ல தான் பாப்பா இருக்காங்க, சேஃபா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்னனால நாங்க என்ன நினைச்சிட்டோம், சரி பாப்பா இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டோம். சரி நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன. மறுபடியும் ஈவினிங் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அக்யூஸ்ட் இன்னும் ஃபைன் பண்ணல, பாப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க, பாடி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி போலீஸ் கிட்ட இருந்து வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பமான இது கொடுத்தனால நாங்க வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்றோம்னு தெரியல அந்த நிமிஷத்துல. அதனாலதான் நாங்க வந்து சாலை மறியல்ல ஈடுபட்டோம். ஸோ ஈடுபடும் போது அந்த டைம்ல அந்த 7 o'clock அந்த மாதிரி டைம்ல ஈடுபட்டோம். ஸோ அப்ப வந்துட்டு பீக் டைம் அப்படிங்கறதுனால டிராபிக் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால போலீஸ்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ நாங்க வந்துட்டு கன்வின்ஸ் ஆகாம அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் லேட் ஆயிருச்சு. லேட் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டு அப்படியே ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஏன்னா டிராபிக் இல்லைங்க, அதனால ஃப்ரீ ஆயிட்டாங்க. நாங்க நைட் ஃபுல்லாவே அங்கதான் இருந்தோம். அதே மாதிரி மார்னிங் 5 o'clock வந்துட்டு ஐஜி மேம், டிஎஸ்பி எல்லாருமே கூப்பிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க எங்களை. ஏன்னா வந்துட்டு அது மறுபடியும் டிராபிக் பீக் டைம் ஆயிரும் இல்லைங்க, அதனால கன்வின்ஸ் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ எங்க சைட்ல இருந்து கேட்கற இன்னைக்கு நாங்க இங்க வந்ததும் வந்துட்டு கலெக்டர் வந்தாங்க, மினிஸ்டர், எம்எல்ஏ சார் எல்லாருமே இங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே நாங்க பண்ணித்தரோம், உங்களுக்கு நீதி வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது வந்துட்டு சிஎம் சாரோட நாலேஜ்ல இல்லாம இருக்காது. ஸோ இப்ப வரைக்கும் சிஎம் சார் ஏன் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சொல்லாம, அபிஷியலா வந்துட்டு சொல்லாம இருக்காரு? ஒரு ஆறுதலாச்சும் எங்களுக்கு சொல்லிருக்கணும் எங்க குடும்பத்துக்கு. ஏன்னா வந்துட்டு அது கூட இன்னும் அவர் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஆறுதல் கூட எங்களுக்கு இப்ப வரைக்கும் சார் சொல்லல. நாங்க என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம்னா, பாப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரக்கு வந்துட்டு 1 day ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ள சிஎம் சார் வந்துட்டு அபிஷியலா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு கிரியேட் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் நடந்தா, இந்த டைம் எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது, நடந்தா என்ன அதுக்கு அவர் பண்ணுவார், என்ன ஆக்ஷன் எடுப்பாரு அப்படிங்கிறதையும் அவர் தெளிவா இதுல வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர், மினிஸ்டர்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். ஸோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கறத ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். ஸோ சிஎம் சார் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அபிஷியலா அவர் சொல்லணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஆறுதலாச்சும் எங்க குடும்பத்துக்கு வழங்கணும்னு நினைக்கிறோம். 2 பேரை வந்துட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் சார். தூக்கு தண்டனை உடனே கொடுக்கணும் சார். உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும் சார். ஏன்னா முன்னாடி இருந்த சட்டம் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொல்லிதான் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி, ஸோ நியூ ஜெனரேஷன் நாங்க இந்த கவர்மெண்ட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க, வந்த உடனே இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப பயமா இருக்கு சார் எங்களுக்கு எல்லாமே. ஸோ சிஎம் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தது இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷனே வந்து ரொம்ப கடுமையா எடுத்தாரு அப்படின்னா நெக்ஸ்ட் இதை பண்றதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க சார். இதுதான் சார் எங்க சைடு. ரிலேட்டிவ்லாம் இல்ல சார், வீட்டு பக்கத்துல இருந்தவங்க சார். அதுக்கப்புறம் குடி இருந்தவங்க வேற தெருக்கு குடி மாதிரி போயிட்டாங்க சார். குடி மாதிரி போயிருந்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா கடைக்கு போகும்போது அப்படியே பாப்பா வண்டியில அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் கொடூரமா தாக்கி கஷ்டப்படுத்தி இருக்காங்க சார். பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க.